ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நரிக்குத்தம். ஒரு வழியா ரொம்ப மாதம் கழிச்சு பிஜிஎம்ஐ உள்ளே வந்தாச்சு. வந்தவனே ஃபர்ஸ்ட் கில்லே நம்ம பாட்டத்தில் வந்தாப்புல ஒரு போடு போட்டாச்சு. அதை பாட்டை போட்டு முடிச்சோன்னே அவ்வளோதான்டா நம்ம தான்டா அப்படின்ட்டு வண்டி எடுத்துகிட்டு அடுத்த ரவுண்டு ஓடணும். பார்த்தா அடுத்தும் ஒரு பாட்டு தான் வந்துச்சு. சரி ரைட்டு, நம்மளுக்கு இந்த பாட்டு தான் அமைதி அப்படின்னு அதையும் போட்டு தள்ளிட்டு அப்படியே ஓட ஆரம்பித்தோம். ரொம்ப மாதம் கழிச்சு பிஜிஎம்குள்ளே வந்தனால நிறைய அப்டேட் மாறி போயிடுச்சு. நம்மளால ஒரு பெரிய லெஜண்டரி காரை வச்சுட்டு மேலே இழுத்து மூடிட்டு ஓடிட்டு இருந்தாரு. அதை பார்க்கவே நல்லா இருந்துச்சு. அப்படியே போயிட்டு இருந்தோம். பார்த்தா மறுபடியும் இன்னொரு பாட்டு. நமக்கு இந்த பாட்டை அதான்ப்பா அமையுதுன்னு சுடலான்னு பார்த்தா சுடவே முடியல. ஏன்னா பப்ஜி விளாண்டு ரொம்ப நாள் ஆனனால டச் விட்டு போச்சு. கடைசியில் நம்ம ப்ரோ கொஞ்சம் இறங்கி அந்த பாட்டை சுட்டு லூட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாப்புல. நம்ம அப்படியே அந்த எம்போட தூக்கிட்டு அப்படியே ஜாலியாக மறுபடியும் காரில் ஏறி உட்காந்துட்டோம். அப்படியே ஜாலியாக இனிமே தேடிட்டு போயிட்டு இருந்தா மறுபடியும் பாட்டு. என்னடா இது மீண்டும் மீண்டுமா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. நம்ம அப்புறம் கொஞ்சம் காரை விட்டு பாட்டை ஏற்றி கொண்டாப்புல. வழக்கம் போல என்ன போய் பெட்டியை போய் லூட்டை போட்டுட்டு அப்படியே அடுத்து எனிமி தேடி ஓடலான்ட்டு அப்படியே லூட் அடிச்சுட்டு கிளம்பியாச்சு. எனிமி தேடி போயிட்டு இருக்க நேரத்தில் செட்டிங்ஸில் கொஞ்சம் மாற்றலான்னு பார்த்தா நம்மளால எனிமிக்கிட்ட கொண்டு போய் விட்டா அப்படியே. அப்புறம் அப்படியே அப்படியே எப்படின்னு வளைச்சி எப்படியோ ஓட்டி மாந்தையில கொஞ்சம் அடி வாங்கி அப்படியே ஒரு வழியாக வந்து சேர்ந்தாச்சு. நல்லா போயிட்டு இருக்கப்ப நம்ம ஆட்டோ மெஷின் வந்தனால நம்பர்ல விட திடீர்னு கார்லேருந்து டைவை போட்டு சூசைட் பண்ணிக்கிட்டாப்புல. அவள் ரிவைவ் பண்ணுறக்கலாம் டைம் இல்லை அப்படின்னு டாட்டா பை பை சொல்லிட்டு நாங்கள் பாட்டுக்கு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். அப்படியே டிராப்புக்கிட்ட தூரத்தில் என்ன ஒருத்தனை நாக் பண்ணியாச்சு. நாக் பண்ணி சூத்தா மட்டலே சாத்தி ஒரு கில்லு வந்துருச்சு. இன்னொருத்தனை ஓடிட்டு இருந்தான், அவனையும் சாத்தாச்சு. அவன் பார்த்தா நாக்காய் கிடந்தான். ஸ்மோக்குள்ள போயிட்டனால அவனை அடிக்க முடியல. அப்புறம் பார்த்தா ரிவைவ் பண்ணிட்டு காரில் டாட்டா வர்த்தாமாமே அப்படின்ட்டு கிளம்பிட்டானுங்க. அப்புறம் நம்ம ப்ரோ கொஞ்சம் இங்கே ஆள் இருக்கா அப்படின்னு சொல்லி போட்டா. சரி ஒரு சூமா போடுவான்னு பார்த்தா கிள்ளி சுட்டு ஓடிட்டு இருந்தான். ஓட்டு சூத்தா மட்டிலே 4 வழி வச்சு அவனையும் நாக் பண்ணியாச்சு. இதில் மேலே இருக்கிறவன் நான் கவனிக்கல போல. அவன் எனக்கு குழந்தையோட தட்டி என்ன வண்டி போல வச்சுட்டான். ஏன்னா நாக் பண்ண நேரத்தில் ஏறி வந்து எங்களை அடிப்பான்னு பார்த்தா அவன் டீமேட்டாக்க பார்த்தா ரிவைவ் பண்ணுறதுக்கு கார் எடுத்துட்டு ஓடிட்டான். அப்படியே தரையில் படுத்துக்கிட்டு முட்டை விட்டுட்டு எனிமையை தேடிட்டு இருந்தா நம்பால் ப்ரோ கொஞ்சம் ஒருத்தனை அழுத்தி விட்டான். அவன் ஸ்கோரில் ஒருத்தன் இவனை அழுத்துறதுக்கு வந்தான். கடைசியில் அழுத்தி மண்டி போட வச்சிட்டான். நம்ம அவனை அழுத்தி மண்டி போட வச்சு முடிச்சு விட்டு அனுப்பியாச்சு. நம்மளுக்கு முன்னாடி ஒருத்தன் காரில் முட்டை விட்டுட்டு இருந்தான். சரி இங்கே முடிச்சு விட்டுலாம் அப்படின்னு பார்த்தேன். பார்த்தா அவன் காருக்கு ஸ்மோக்கை போட்டு எஸ் ஆகிறதுக்கு பிளானை போட்டான். நம்ம அப்புறம் கொஞ்சம் விடுவானா நெருப்பு கொண்டு தூக்கிட்டு கையில் எடுத்துட்டு வீசி விட்டான். நான் நம்ம சிவசாமி மாவன் ஆட்டம் ஓந்த உருட்டி போட்டுட்டு பின்னாடி ஒடியான்ட்டேன். அப்புறம் பார்த்தா அந்த நெருப்பு குண்டுலேயே அந்த நாய் செத்து போயிட்டேன். அப்புறம் அப்படியே அந்த காரில் ரவுண்ட் அடிச்சுட்டோம். திடீர்னு பார்த்தா பக்கியில் ஒருத்தன் முன்னாடி கிராஸ் ஆகி போயிட்டு இருந்தான். சிக்கனாண்டா சிவனாண்டி அப்படின்ட்டு அவனை பிடிச்சி அழுத்தி கடைசியில் மண்டி கூட வச்சு லாபிக்கே திருப்பி அனுப்பியாச்சு. அப்படியே ஜாலியாக ஜோனா பக்கம் போகலான்னு பார்த்தா இங்கே 2 பேரும் தளர்புலன்னு சுட்டுட்டு இருந்தானுங்க. நம்பால கார்லேயே விட்டு மண்டி போட வச்சு நான் ஒருத்தினேன். இன்னொருத்தைன் மண்டலையே சொல்ல ஆரம்பிச்சுட்டான். சரி கிட்ட போடா சுடுவான் அப்படின்ட்டு கிட்ட போக சொன்னேன். நம்மளா டிபியை மாற்றி சுட்டா சுடவே முடியல. அவன் மறுபடியும் நம்மளை தான் சுட்டான். எங்கேயாவது ஓரமா நீ பாட்டுறா, நான் ஹீல் பண்ணிக்கிறேன்டா அப்படின்னு சொன்னேன். ஹீல் பண்ணதுக்கப்புறம் இன்னைக்கு நம்ம சுட்டவனை சுடாமல் விடக்கூடாதா அப்படின்ட்டு சுட்டுட்டு இருந்தா நம்ம ப்ரோ கொஞ்சம் அவனை ஈஸியாக அடித்து ஓசிக்க எடுத்துகிட்டு போயிட்டான். சரி போடா வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அடுத்ததுக்கு பார்த்து கிளம்பியாச்சு. சரி அப்படியே நம்ம ஜோனுக்கு போகலான்னு பார்த்தா திடீர்னு காரில் 2 பேர் வந்தானுங்க. சுடுறா விடாதரா இன்னைக்கு அவனால் அப்படின்ட்டு சுட ஆரம்பித்தான். பார்த்தா ஓடிட்டானுங்க. 3x போட்டு மண்டையிலே 2 நறுக்கு 4 சாட்டை வச்சோம். அப்பயும் ஓடிட்டான். சரி காரா அவனும் இன்னைக்கு விடக்கூடாதா அப்படின்ட்டு கார் எடுத்துட்டு நானும் உள்ளே போக ஆரம்பித்தோம். கடைசியில் ஒரே ஒரு லவுடாக தான் நம்மளுக்கு காட்ட ஆரம்பிச்சுட்டு இருந்தான். கடைசியில் 3x போட்டு பார்த்தா அவன் மண்டை தெரிஞ்சுது. 2 ஷாட்டு போட்டேன். சிக்கன் டின்னரு ஒரு வழியாக ஃபஸ்ட்டு மேட்ச் வந்தோம். ரொம்ப மாதம் கழிச்சு மொதல் மேட்சே சிக்கன் டின்னர் போட்டாச்சு. அப்படியே அந்த சிலையை உருவாக்கி அது முன்னாடி அப்படியே ஒரு எமௌண்ட்டை போட்டு ஒரு டான்ஸை போட்டு டாட்டா பாய் அப்படின்ட்டு அடுத்த மேட்ச்சுக்கு நாங்கள் கிளம்பியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள்.